சங்கீதா இவ்வளவு கலரா தெரியுது, என்ன மேக்கப் போட்டு வந்திருக்கியா? பக்கத்துல உட்காந்துருக்கல அதான். சென்னை சுத்தி பாக்குறதுக்கு எல்லாம் மேக்கப் போட்டு கிளம்புறாங்க. ரெண்டு மீன் 1 கிலோக்கு மேல வரும் போல. ஆமா ஆமா 40 வயசு ஆண்டி எல்லாம் பாரு, அது மாதிரி டாப். பாருங்க லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா சமைச்சாச்சு. சாம்பார் அதான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி. வாங்க வாங்க வாங்க. 2 சரக்கு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி கிளம்பி இருக்கோம். இன்னைக்கு நாங்க சென்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தம்பி வீட்டுக்கு தான் போறோம். எங்க அண்ணி வராங்க, அண்ணா எல்லாம் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து சேர்ந்து ஒண்ணா போறோம். ஸோ விக்கி வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு ஜாலியாக சென்னை சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம். பார்க்கலாம் அங்கே போய் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்குறோன்னு சொல்லிட்டு. ஜஸ்விதா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க ஆமாம் அதுலேருந்தே அவங்க சென்னைக்கு வாங்க சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போனாங்க. அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா யாஷ்வி பாப்பா வீட்டுக்கு போகலாம், விக்கி அப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டே இருந்தா. மாலதேமா வந்து ஃபோன் பண்ணி வாங்க எப்போ வருவீங்கன்னு கேட்டுகிட்டே வர இருந்தா. ஸோ இன்னைக்கு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்விதா கூப்பிட்டுட்டு நம்ம ஊருக்கு தான் போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சென்னைக்கு போகிறோம். போகலாமா? போகலாம். ஓகே. கரெக்டாக சென்னை வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம காத்தடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெயில் அடிக்குன்னு பயந்துட்டு இருந்தோம். நேத்துல ஒரு வெயில் நீங்க பார்த்தா மழை வரும்னு நினைக்கிறேன். புயலே வரும்னு நினைக்கிறேன். கை பிடிச்சி நிற்பாங்க. பயங்கரமா காத்தடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஜெஸ்டா நீ சாப்பிட்டியாமா? சாப்பிட்டு வாங்க, பிஸ்கட் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டேன் நானு. என்னடா எப்போ ஒரு ஐஸ்கிரீமுக்கு இவ்வளோ கத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வந்து பார்த்தோன்னா விக்கி வீட்டுக்கு வந்துட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்கோம். என்ன பண்ற பேபி? லஞ்சுக்கு மீன் வாங்க நானும் விக்கியும் வந்துருக்கோம். பாப்போம் என்ன மீன் இருக்குன்னு பார்த்து வாங்கிட்டு போகலாம். சிங்கியரவா அது? எவ்வளோண்ணா அது? வாவ் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கியரா தானே அது? எவ்வளோண்ணா அது? 1890. அந்த ஒன்று மட்டும் 1850. 1 கிலோ சூப்பராக இருக்குது. வேற லெவலாக இருக்குது. வாங்குறேன் என்ன? இது ஒன்று வாங்க பத்தாது. இதுவா சூறையா? அதே போலாம். சூப்பராக இருக்குது. சரி அந்த மீன் மட்டும் வாங்கிக்கோ. கிளி மீன் நல்லா பெருசாக குண்டாக இருக்குல்ல. கிளி மீன் வேணாண்டா, அது நல்லா இருக்காரு. அது 2 மீன். ஆமாம்மா 2 மீன் 1 கிலோக்கு மேலே வரும் போல. ஆமாம் ஆமாம். இந்த 2 மீன் வந்து 2000 ரூபா. சூப்பராக இருக்குது. ஒரு நாள் கண்டிப்பாக அதை வாங்கி சமைக்கிறோம் நம்ம. ஓகே. அத்தி நல்ல மலையுமா நல்ல பெரிய கடையாக தான் இருக்குது மீனுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் வாங்கியாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு சிக்கனும் மீனும் சமைக்கலாம். என்ன பண்றாங்க பாருங்க. ஜாலியா பேபி மேல படுத்துட்டு விளையாடிட்டு கிடக்குறாங்க. யாஷ்வி என்ன பண்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 3 பேரும் வந்து பார்த்தா விளையாடிட்டு இருக்காங்க. சமைச்சிட்டீங்களா இல்லையாக்கா? இல்லையா?
கலாக்கி போறாங்க அது மட்டும் வச்சு செய்ய போறாங்க ஆமா குழம்பு கறி கிரேவி நானு பெப்பர் சிக்கன் கிரேவி அவர் மீன் வறுவல் கிளி போட்ட சாம்பார் ஒயிட் ரைஸ் எல்லாரும் 3 பேரும் ஷேர் பண்ணி சமைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலா வந்து பார்த்தோன்னா இங்க பாருங்க மீன் குழம்பு மீன் வறுவல். என்னமா இது பாத்தி கட்டி வச்சுக்கிறேன் மீன் வறுவலுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு பாரு. குழந்தைங்களே வெளியே வந்து பசிக்குதுன்னு கேக்குது, அந்த அளவுக்கு லேட் ஆகுது. என்னம்மா பசிக்குதா உனக்கு? உனக்கு என்னம்மா பசிக்குதா இல்லையா? பசிக்குதா? என்னப்பா கம்ம கம்மன் வெளிய வரைக்கும் வாசனை அடிக்குதே. வகை வகையா சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எப்படி பாத்தியா? இதுக்கப்புறம் நான் சமைக்கவே மாட்டேன் ப்ரோ, நீயே சமைச்சிரு பேபி. அப்படி இல்ல சரிங்களா? நீ சமைக்கல அதனால வாசனை வந்திருக்கு. ஜாலியா விளையாட்டு அவரு அன்னைக்கு ஃபுல்லா சமாட்டம் தான். இங்க பாருங்க லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா சமைச்சாச்சு. சாம்பார் அதான் வந்து ஆமா அது பாருங்க. இது வந்து பாத்தோன்னா சிக்கன் தொக்கு, சிக்கன் வறுவல், மீன் வறுவல், அது என்னமா மீன் குழம்பு, அப்புறம் சாம்பார். என்ன பேபி அத்தனை வகை இருக்கு, வெறும் கிள்ளி போட்டு ஊத்திட்டேன். கிள்ளி போட்ட சாம்பார், சைடு டிஷ் சிக்கன். ஓகே சாப்பிடுங்க. சென்னை சுத்தி பாக்குறதுக்கு எல்லாம் மேக்கப் போட்டு கிளம்புறாங்க. இங்க பாரு யார் மேக்கப் போற? நாங்க போடுறோம். இங்க பாரு 1 மணி நேரமா மேக்கப் போடுறீங்க சுத்தி. பவுடர் இருக்கா? எங்க வீட்ல பவுடர் இல்ல. இங்க பாரு என்னன்னு பாக்குறேன். வாங்கி போட்டு தப்பா போச்சா? என்னன்னு தெரியல எனக்கு. சன்ஸ்கிரீன் அது என்னன்னு பாக்கிறதுக்கு போட்டு பாக்குறேன்னு பாக்குறோம். மூஞ்சி கழுவுறியா? பாரு ஜஷிதா மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டாரு. இன்னும் மேக்கப் போடலையா? பண்ண சொல்லி இருக்காரு அவரு. மேஷ் பண்ண போறாரா சார்? சட்டெல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டா. எல்லாரும் வந்து பார்த்தனா வெளில போறோம், அதுதான் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். இதோட நைட் பூரா விடிய சுத்த நைட் அவுட்டிங். ஆமா என்ன செய்தா ரொம்ப நேரமா கிளம்புற? இந்த Dress எடுத்து ரொம்ப நாள் ஆகுது பேபி. சரி இது நல்லா இருக்கா? நான் ஓபன்ல இல்ல, சின்ன பசங்க போற மாதிரி இருக்கா? நல்லாவே இல்ல. திரும்ப நல்லாவே இல்லையா? நல்லா இல்ல. ஓபன் தான் நல்லா இருந்திருக்கும். இப்ப காமெடியா இருக்குது பாக்குறதுக்கு. அன்னி Dressலாம் நல்லா இருக்குது. அப்பெல்லாம் காஸ்ட்லிலாம் மேட்ரு கிடையாது. சைடு ஓபன் இல்லல்ல, அதனால நல்லா இருக்கு. அது இடுப்புக்கு மேல இருக்குல்ல, அங்க வந்து கீழே 90s படம் பாத்திருக்கியா? அவங்க இப்படிதான் போட்டு சுத்தி நடப்பாங்க. லவ் பேர்ட்ஸ் இப்பவுமே அந்த காலத்துல இருக்கிறவங்க இப்பதான் 40 வயசு ஆண்டிலாம் பாரு இந்த மாதிரி டாப். என்னப்பா இதே போட்டுனா செய்யுதா? இதே போட்டு காட்டு சொல்லணும். சூப்பரா இருக்குமா ட்ரெஸ்? எடுமா. எங்க அக்கா தங்கச்சி இவங்க 3 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ், நாங்க 3 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ். ஓகே ஜீன்ஸ் இன்னைக்கு ஜீன்ஸ் போட்டுன்னு கிளம்புறீங்க. ஆமா அந்த டி-ஷர்ட் போட்டுனோட்ட இது தெரியாதா? டி-ஷர்ட் நல்லா இருக்கும் சைடா. நம்ம 3 பேரும் ஒரே மாதிரியே டாப் எடுத்தறேன் நீ. சூப்பரா இருக்குமா ஜீன்ஸ்? நாளைக்கு அவுட்டிங்க்கு 3 பேருக்கு ஒரே மாதிரி Dress தரீங்களா? ஓ Dress தரணுமா? இப்பதானே சொன்னீங்க. சொன்னியா? சொன்னி இப்பதான் எங்களுக்கு ஏத்து விடுங்க 3 பேருக்கு. அங்க வர நம்ம 3 பேர் ஒண்ணா போட்டா இவங்க 3 பேர் ஒண்ணா போடலாம். அட மாடர்ன் Dress போட்டு பயங்கரமா ரெடி ஆயிட்டாங்க எல்லாரும். இது நல்லா இருக்கு அந்த Dress விட. இது நல்லா இருக்கு சங்கீதா. ஆனா फ्रेंड्स இந்த Dress வந்து எல்லாரும் அந்த Dress நல்லா இருக்கு சொன்னாங்க. பேபி தான் இந்த Dress போட சொல்லி இருக்காரு. ஜெஷிதா நீ சொல்லுமா அம்மாக்கு எந்த Dress நல்லா இருக்குதாமா? அம்மா Dress நல்லா இருக்குதாமா? பாப்பா Dress சூப்பரா இருக்கு. இவருக்கு டி-ஷர்ட் பாப்பா Dress காட்ட மாட்டேன்னு சொல்லி அவன் திரும்ப முடிக்கிறா. காட்டுமா? Dress போடுவாரு. ஜீன்ஸ் மட்டும் அவருது. நாங்க அவுட்டிங் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டீங்க? ஆமா பரவாயில்ல. இன்னைக்கு சென்னையில வெயில் அந்த அளவுக்கு இல்ல, மழை பெய்யற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு 3 மணி நினைக்கிறேன். 3 4 மணி ஆயிடுச்சு. 4 மணி ஆயிடுச்சா? அவ்வளவுதான். இதோட போனா நாங்க விடிய ஊர் சுத்திட்டு வருவோம் நாங்க. ஓகே ஏறுங்க லாரி மாதிரி எல்லாரும் ஏத்துங்க. ஒரே கார்ல எல்லாரையும் மாறி போட்டாங்க. அந்த மாதிரியா? இது
நல்ல இடம் பார்த்து நிறைய பெரிய கார் இது. இப்ப நம்ம 3 பேர் தான் இங்க உட்கார போறோம் நடுவுல. பிரச்சனையே கிடையாது. நீ பின்னாடி போறியா? ஐடி பார்க் பக்கத்துலயே பார்த்து எவ்வளவு பெரிய தண்ணி ஏரி இருக்குது. ஐடி பார்க் பக்கத்துல. இங்க தான் பிரதாப் ஆபீஸ் இதான். அப்படியா? காக்னிசன்ட்ல. காக்னிசன்ட். மகேந்திரா கூட இருக்கு போல. மகேந்திரா. இப்ப இதுல ஒரு வேலை வாங்கிட்டே ஜாலியா இருக்கும். யாருக்கு? எனக்கு இல்ல. எனக்கு செக்யூரிட்டி வேலை தரவங்கள தெரியல. தருவாங்க கேட்டு பாரு. இதுல என்னோட பில்டிங் வந்து சென்டரா இருக்கு பாருங்க. இது ரெண்டும் கிடையாது. நடுவுல ஒரு பில்டிங். அது இருக்கு. அதுல தான் சென்னை சுத்தி பார்க்க வந்தோம். அப்படியே பிரதாப் கம்பெனியை பார்த்துட்டு. கம்பெனி சுத்தி பார்த்துட்டே போறோம். வீக் டே வந்தா உள்ள போலாம். சங்கீதா இவ்வளவு கலரா தெரியுது. என்ன மேக்கப் போட்டு வந்திருக்கியா? பக்கத்துல உட்காந்துருக்கல அதான். எப்படி எல்லாம் என்ன அசிங்கப்படுத்துறாரு பாருங்க. பக்கத்துல உட்காந்துல ஃப்ரெண்ட்ஸ் மடியில உட்காந்து மடியில உட்காந்துறாரு. பின்னாடி வந்து பார்த்தப்ப எல்லாரும் உட்காந்து குட்டீஸ் எல்லாம் வந்து தூங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க ஃபுல் மேக்கப் போட்டு வந்து மொரட்டு தூக்கம். ஆமா 3 பேர் தூங்கிட்டாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து அப்படியே பேசிட்டே போறோம். இன்னும் நம்ம இப்ப பீச்சுக்கு தானே போய் போறோம். ஆமா கோவளம் பீச்சுக்கு போறோம். சும்மா சென்னை அப்படியே சுத்தி பார்க்க வேண்டியதான்க்கா. ஃப்ரெண்ட்ஸ் கோவளம் பீச்சுக்கு வந்து இந்த மாதிரி டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம். காரை பாதிலே நிப்பாட்டிட்டு நடந்து வந்துட்டு இருக்கோம். கை வைக்காத. நம்ம ஷார்ப்பா இருக்கு. யாரும் ஏறக்கூடாதுன்னு தான். யாரும் ஏறக்கூடாதுன்னு பயங்கர டிராஃபிக்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காரை முன்னாடியே விட்டுட்டு நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோவளம் ப்ளூ ஃபிளாக் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ப்ளூ ஃபிளாக் பீச்சா? ஆமா. சோ என்ட்ரி ஃபீஸ் 30 ரூபாய் ஒரு ஆளுக்கு பீச் பாக்குறதுக்கு. ஆமா. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா நீட்டா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு இங்கே ட்ரெஸ் மாத்துறது ஷவர் அது மாதிரி எல்லாமே இருக்கு. எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சிருக்காங்க. மாதிரி இருக்கா குழந்தைங்க விளையாடுறதுக்குலாம். செம கூட்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கார் பார்க்கிங்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க நிறைய கார் பார்க் பண்ணலாம் போல. இது பிரதாப கார் பார்க்கிங்லாம் இருக்கு. ஃபுல்லா இருக்கு. ஓகே. அதனால தான் நம்ம வெளியிலே கார் நிப்பாட்டிட்டு வந்தோம். எவ்வளவு கிரவுட். செம கூட்டம். எக்கச்சக்கமான கூட்டம். சங்கீதா இது இங்க என்ன ஸ்பெஷல்னா முகத்துவாரம். ஆக்சுவலா இது அப்படியா? கடலும் ஆறும் கலக்கிற இடம். அதனால அது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு போல இருக்கு. ஆமா டியூ மாதிரி உள்ளலாம் இருக்கு. உள்ள போய் பார்க்கலாம். மீன்லாம் பிடிக்கிறவங்கலாம் இருக்காங்க. வந்து விளையாடலாமா? தூண்டில். ஆமா எங்க வந்தாலும் மீன் தூண்டில். மீன் பிடி போனாங்க. பிடிக்கிறாங்க தான். நாளைக்கு சண்டே குயிக் பைக். பீச்சுக்கு வந்தானே என்ன சுத்தி பார்க்க போலான்னு பார்த்தா எல்லாம் கேர் ஆயிடுச்சு. என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ்? வீட்ல இருந்து நேரா பார்க்கிங் வந்ததுன்னு கேர் ஆயிடுச்சு. ஃபுல் கட்டிட்டு வந்தல. டீ குடிச்சு ரிலாக்ஸ் ஆயிட்டு அதுக்கு அப்புறம் போய் சுத்தி பார்க்கலாம். ஆளுக்கு ஒரு டீ குடிப்போம்னு சொல்லிட்டு டீ வாங்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடம் நல்லா இருக்கு. எங்க? அது அந்த இடம் மரம்லாம் இருக்கு. அது ஏதோ காடு மாதிரி இருக்குது. விட மாட்டாங்க. ஜஸ்விதாவும் ரதுஷ்னாவும் நடந்து போயிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க செம்ம கூட்டமா இருக்கு பீச். மீன் காலை கடிக்க விடுமா? என்ன மீன் கடிக்குதான் பாரு. போறியா யஷ்வே? போங்க விளையாடுங்க போங்க. 2 பேரும் கையை பிடிச்சினே போறாங்க பாரு. பார்க் இருக்கு ஜாலியா குழந்தைங்க விளையாடுறதுக்கு. விளையாடலாம். எங்க அவங்க பாம்பிலே போறா பாரு. ஏய் பாத்து ஏறு. பேண்ட் அவுத்துக்குதான். பேண்ட் அப்பப்ப போட்டு விடுங்க. பெல்ட்டை விட்டு வந்துட்டுக்கிற வீட்லயே. மணலா இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்க. ஏய் 2 சர்க்கு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்க விளையாட இருக்கிறது எல்லாத்தையும் விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஊஞ்சல் போதும் இறக்கி விட்றேன்.
ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே வந்து கிட்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க 3 பேரும். ஃபுல்லாக விளையாடி முடிச்சுட்டு அடுத்து பீச்சுக்கு போகிறோம். நேராக போகலாம், வாங்க வாங்க பீச்சுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பீச்சுக்கு வந்தாச்சு. இதே க்ரௌடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல இல்ல அவர் சொல்றத பார்த்தே இல்லையா, வந்ததுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போ. அப்ப பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் விக்குது, அப்புறம் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் விக்குது. இங்க கோவளம் பீச் போயிருந்தாலும் மீன் வறுத்து வித்துருப்பாங்க. இங்க அதுவும் கிடையாது. ஆமா அந்தாண்ட போகணும். அந்தாண்ட போதீங்க போதீங்க போதீங்க. ஜஷிதா முட்டி காலாம் போச்சுக்கிறோம் நாங்க. இங்கேயும் தான் நோண்டலாம், ஈஸியா எடுத்துருவோம். நானு எடுக்க சுத்தி ஓடி பிடிக்கிற ஆட்டம் விளையாடிட்டு டயர்டா எல்லாரும் கிளம்புறோம். பெசன்ட் நகர் பீச் அடுத்தது. ஆமா, ஏன்னா அங்க போனா மலிவாவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீன் வெரைட்டி எல்லாம் சாப்பிடறதுக்குலாம் நிறைய இருக்கும். பஜ்ஜி, போண்டா, மீன் ஃப்ரை பண்றது எல்லாம் இருக்கும். ஐஸ்கிரீம், குல்ஃபி எல்லாம் சாப்பிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு ஒரு ரவுண்டு. ஓகே வா போலாம். ஜெஷிதா அப்பா வீடியோ எடுக்குது, ஜட்டியோட வந்து எல்லாரும் பார்க்க போறாங்க, சப்ஸ்கிரைபர்ல கேட்க போறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஜெஷிதா ஜட்டியோட இருக்கா பாருங்க, எல்லாரும் பாருங்க. ஜட்டியோட பீச்ல விளையாட்டு வரேமா? ஆமாமா பாருங்க, என்ன ஜட்டியோட இருக்கா. பேண்ட் கட்டி நாளைக்கு சேம் சேம் பப்பு சேம் சொல்லுங்க. அவ்வளவுதான் போலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிண்டி கத்திப்பாராக்கு வந்தாச்சு. இப்போ வந்து இங்கே தான் டின்னரை முடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். 2 பிரியாணி அடிக்கிறாங்க. ஜஷிதா பிரியாணி சாப்பிடுங்க. தூக்கம் வந்துருச்சு ஃப்ரெண்ட் ஜஷிதாக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு. நீ சாப்பிடு, 2 பேர் சாப்பிடுங்க. நைட்டு 10 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கத்திப்பாரா பிரிட்ஜ் எப்படி இருக்கு பாருங்க. செம்ம க்ரௌடாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வாலாஜா பிரியாணியில் தான் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். டேஸ்ட் பண்ணுங்க, பிரியாணி டேஸ்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வந்து பார்க்குக்கு போகிறோம், விளையாடுறதுக்கு, சுற்றி பார்க்க போகிறோம். ஆமாம், கத்திப்பாராவை சுற்றி பார்க்க வேண்டியதான். இங்கே தான் ஒரே இடத்துல எல்லாமே இருக்கு. சாப்பிடலாம், விளையாடலாம், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதான் நைட்டு ஃபுல்லாக அப் டவுன் கேம் ஜோன். நானே ஏய் நல்லா சூப்பராக இருக்கு போல இருக்கு ஊஞ்சல். என்ன செய்யுதா அங்கே ஏரோப்ளைன் பாரு, கடை கடைன்னு இறங்கினே இருக்குது பாரு. 5 நிமிஷத்துக்கு ஒரு ஏரோப்ளைன் இறங்கும் இங்கே. அம்மா உட்காந்துட்டு இறங்கு. ரத்துஷ்ணா தான் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காரு. டாய் ட்ரெயின் இருக்கு சங்கீதா இங்கே. ஆமா ஆமா பார்த்தேன், சுத்திட்டு இருக்காது. எவ்வளவு தெரியல, போய் என்ன கேட்டு பாரு. ரஷிதா, யாஸ்மி, அதுக்கப்புறம் ரதேஷ்னா 3 பேரும் போறதுக்கு. ஓகே, அவ்வளவுதான், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சென்னை ஜாலியா சுத்தி பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லா போலாமா? கத்திப்பாரெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கத்திப்பாறை செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டோம். ஆமா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எங்க போறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே.